நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்றைக்கி நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் தை மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் காலையில் 9 மணி 3 நிமிஷம் வரைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கார். பிறகு பூராடம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, எந்த செயலை தொட்டாலும் அதில் ஒரு நேர்த்தி, ஒரு வேகம், ஒரு விறுவிறுப்பு, இதுதான் மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு தனி இயல்பு படி. அதுவும் இன்னைக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார், கேது 5ஆம் இடத்தில் இருக்கார். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். பக்கத்தில் உள்ள கோவிலில் போய் பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணணும். பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடணும். நான் தோற்றுவிட்டேன், என் அகந்தை தோற்றுவிட்டது அப்படின்னு பிள்ளையார்ட்ட தோற்பு கரணம் போடுகிற போது நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருப்போம். இதனால் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் அனுகூலமாக முடிச்சு தரும். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சாதகம். நல்ல நாள். ரிஷபராசி என்பவர்களை, 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். கேது பகவான் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். சுக்கிர பகவான் உங்களுக்கு அட்டமத்தில் இருக்கார். அப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும், இது முக்கியம். காலையில் என்ன அவசரமாக இருந்தாலும் நம்ம வண்டி எப்படி இருக்குது, கிளச் எப்படி இருக்குது, பிரேக் எப்படி இருக்குன்னு வண்டி முழுமையாக நம்முடைய வாகனத்தை செக் பண்ணிக்காமல் எடுத்துன்னு போகக்கூடாது. ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த உயிரை வளர்ப்பது எப்படின்னு திருமூலர்கிட்ட போய் கேட்டார். திருமூலர் சொன்னார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னார். ஆரோக்கியம் பாஸ்கரம், அதை புரிஞ்சுக்கணும். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு சில வதந்திகள் உங்களை சுற்றி உலா வரும். குடியிருக்கக்கூடிய இடத்துல, அலுவலகங்களில் அப்படி வதந்திகள் உலா வந்தால் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறணும். அது மனசில் இருத்தின்னு பெரிய கற்பனை பண்ணி நம்மளை இப்படி எவ்வளோ சொல்லிட்டாங்களே, இவா இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே, இதெல்லாம் நினைக்கக்கூடாது. மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டா இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கும். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மிதுன ராசி என்பவர்களே, சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்காருன்னா ரொம்ப விசேஷம். தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு. அவரை தனகாரகன் குரு பார்க்கிறார். நல்ல வருமானம் வந்து சேரும். ரொம்ப நாளாக என்ன தடைகள் இருந்ததோ, எனக்கு சரியா வருமானமே வரலைங்க அப்படின்னு என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும், அது ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனால் இது ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசி என்பவர்களே, மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். சுக்கிரனும் 6ல் இருக்கார். அப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு. அதே மாதிரி ஜவுளித்துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு. இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். கண் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். வியாபாரம் திருப்தியா இருக்கும். சிம்ம ராசி என்பவர்களே, சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன் சூரிய பகவானை சொல்றேன்னா, சூரியன் தான் சிம்மராசிக்கு அதிபதி. சிம்மராசிக்காரெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசி இளைஞர்கள் நல்ல வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாம், அருமையாக அமையும். எதிரிகள் பயந்து போவாங்க. சில எதிரிகளால் தொல்லை வருமோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது இப்போது சிம்மராசிக்காரங்களுக்கு. அது எது எப்படி இருந்தாலும் அதை கண்டு பெரிய அளவுக்கு பயப்படணுமானா இல்லை, சமாளிச்சிருவீங்க. எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். சிலருக்கு சாப்பிட்ற வயறு இருக்குது பாருங்கள்,
சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனமாக இருங்க. வயிறில் அசிடிட்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம், அதில் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். மாணவர்களுக்கு இது நல்ல நாளாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்கும். கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இருக்கும். கவிஞர்கள், பேச்சாளர்கள் நல்ல பெயரும் புகழும் வாங்குவாங்க. பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும். துலாம் ராசி என்பர்களே, என்னைக்குமே நேர்மையாக சிந்திப்பது, நேர்மையாக வாழ்வது என்பது துளாராசியுடைய ஒரு கொள்கை. மனிதர்களை எடை போடக்கூடிய தன்மை இந்த துளாராசிக்கு உண்டு. யாரோட பழகினாலும் அவங்கள ஒரு எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மை துளாராசியுடைய இயற்கை குணம். ராசிக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான ஸ்தானத்தில் போயின்னு இருக்கார். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி பெறும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அருமையான நேரம் இது. வேலை வாய்ப்பிற்குரிய முயற்சிகள் வெற்றி பெறும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். விருச்சிக ராசி என்பர்களே, எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடிய ஒரு நாள். நல்ல தனலாபம் வரும். வேலையில் லாபம், பிஸ்னஸில் லாபம், குடும்பத்தில் லாபம், மொத்தத்தில் லாபமான நாள். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாளில் கோபத்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். சந்திர பகவான் ஜென்மத்தில் போறார். நிறைய பேர் இன்னைக்கு காதல் வயப்படுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் காதல் வயப்படுவார்கள். சுகர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீங்க. எதிர்பார்க்கிற கடன் உதவி இன்னைக்கு கிடைக்கும். நல்ல நாள். மகர ராசி என்பர்களே, வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்திருக்கோங்க. நாங்கள் இதை தான் வாங்கணும்னு நினைக்கிறோம். திட்டம் போடுவீங்க, திட்டம் போட்டபடி வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம், நண்பர்களால யோகம். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி தேடி வரும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் வந்து சேரும். கும்பராசி என்பர்களே, இது ஒரு நன்மையான நாள். கும்பராசிக்காரங்களுக்கு தன லாபம் பெருகும். சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நிலைமையில் இருக்க. உங்க லைஃப்ல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நல்ல தனப்பிராப்தி வரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷ செய்தி வரும். கல்யாண செய்தி வரும். வியாபார லாபம் தரும். நல்ல நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. பிஸ்னஸில் எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. கல்வியில் ஒரு நல்ல ஞாபகத்திறன் வளரும். இன்னைக்கு நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?